அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பை கமலா ஹாரிஸால் வெல்வது சுலபமல்ல. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான பாதை தெளிவாகிவிட்டது. உட்கட்சியில் அதிபர் வேட்பாளர் போட்டியில் வெற்றி பெறுவது எளிதான விஷயம்தான். ஆனால் நவம்பரில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் டிரம்பை தோற்கடிப்பது கமலா ஹாரிஸ்க்கு பெரிய சவாலாக தான் உள்ளது. கமலா ஹாரிஸை முன்னிலைப்படுத்தி இருப்பது ஜனநாயக கட்சியினருக்கு புதிய பலத்தை கொண்டு வரும் என்ற போதிலும் அது அதிபர் பைடனின் பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளது. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டிரம்பை விட சற்று பின்தங்கியுள்ளார். பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாக சொன்ன அறிவிப்புக்கு முன் கருத்து கணிப்புகளில் எந்த நிலையில் இருந்தாரோ ஏறக்குறைய அதே நிலையில்தான் தற்போது கமலா ஹாரிஸ் இருக்கிறார். ஆனால் கருத்து கணிப்புகள் ஒருபுறம் இருக்க, உண்மையான வாக்குப்பதிவுகளின் அந்த எண்கள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. ஜனநாயக கட்சியினர் கடந்த 3 வாரங்களாக அதிபர் பைடனின் திறனை எண்ணி கையை பிசைந்தபடி ஒருவித பயத்தில் இருந்தனர். அதிபர் பைடனின் உடற்தகுதி மற்றும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் திறன் ஆகியவற்றின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. தற்போது கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்தியதும் ஜனநாயக கட்சியினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துள்ளது என்பது உண்மையாக நம்பலாம். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.